Hello 10th students, வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கல்வி மினி. ஸோ இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். வெரி இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர். நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. பட் அதில் நான் இந்த கொஸ்டின் பேப்பரை பர்டிகுலராக நான் சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கான ரீசன் இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் உள்ள எல்லாமே ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ குறிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கு இதில் இருந்து நிறைய கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நல்லா படிச்சிங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த கொஸ்டின் பேப்பரை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணேன். இதே மாதிரி இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ மறக்காம கல்வி மினி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின்ஸு, ஸ்டடி டிப்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இது வரைக்கும் 5 சப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு நிறையா டீச்சர்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுவாங்க. மாடல் கொஸ்டின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, ஸ்டடி மெட்டீரியல் இதெல்லாம். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் மஸ்ட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் 1 வேர்டுக்குலாம் ஆன்சர் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. 2 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த மதர்ஸ் ஆக்ட் ஆஃப் த்ரோவிங் த ஷூ? வாட் டஸ் த டேர்ம் அந்த இது வந்து பார்த்துக்கோங்க சர்மினேட்டேஷன் மீன். அது வெரி இம்பார்ட்டன்ட். வை டஸ் எம் ஹேமல் சே தட் வி மஸ்ட் காட் அவர் லாங்குவேஜ்? ஹூ இஸ் மிஸ்டர் கோல்டன் ஸ்மித்? வெரி இம்பார்ட்டன்ட். சி ஸ்மித் அது. ஸோ அடுத்தது அப்ரிஷியேஷன் கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது சேஞ்ச் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் இன் டு பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, பாசிவ் வாய்ஸ் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதில் 6 மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எப்படின்னு நான் தனி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் எப்படி எழுதணும், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் எப்படி, பஞ்சுவேஷன் எப்படி, கம்பைன் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் யூசிங் ரிலேட்டிவ் ப்ரௌன். ஸோ அந்த இது ரீஅரேஞ்ச், இதெல்லாம் வந்து நம்ம எந்த மாதிரி அட்டென்ட் பண்ணணும், எது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். அடுத்தது பாருங்க, ரோட் மேப் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரேஞ்சர் வாண்ட் டு விசிட் த டெம்பிளுக்கு வந்து போகணும். அவங்க நிற்கிறது வந்து எங்கே இருக்காங்கன்னா ரீச் இஸ் டெஸ்டினேஷன், எந்த இடத்துல இருக்காங்க, யூ ஆர் ஹியர்னு இருக்குமே, ஸ்கூலுக்கிட்ட நிற்கிறாங்க. ஸோ அங்கே இருந்து வந்து அவங்க டெம்பிள் லாஸ்ட்டாக இருக்கு பாருங்க, அங்கே போகணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ரூட் மேப் கொடுக்கணும், பார்த்துக்கோங்க. 5 மார்க் பாருங்க, டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள்ஸ் அண்டர்வென்ட் பை செகில். அது வந்து கேட்டிருக்காங்க. பேராகிராஃப்லாம் நான் சொல்றதை மட்டும் படிச்சாவே போதும், அதை தாண்டி வேறு எதுவும் வராது. ஸோ நான் சொல்றேன், நீங்கள் படிச்சுக்கோங்க. நான் வாட்ஸ்அப் சேனல்ல இம்பார்ட்டன்ட் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ரீட் த ஃபாலோவிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் இந்த ஃபாலோஸ். 38th கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட், ஈஸியாக ஃபுல் மார்க் வாங்கலாம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட். என்ன அட்வர்டைஸ்மெண்ட்? டாய்ஸ், பொம்மை கடைக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். அதில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 to 25% டிஸ்கவுண்ட் இருக்கும். டாம் டாய்ஸ் இருக்கும், டாம் டாய்ஸ் வேர்ல்டு அந்த ஐ திங்க் கடை நேம்னு நினைக்கிறேன். அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, மதுரையில், பேங்க் ரோடு, ரிவர் பேங்க் ரோடு அப்படின்னு. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. பை 2 get 1 ஃப்ரீ, 2 வாங்கினா 1 ஃப்ரீ. அதுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மேக் பண்ணணும், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது எல்லாமே ஈஸி தான். லுக் அட் த பிக்சர் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ். அடுத்து ஸ்பாட் த எரர், நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸ்பாட் த எரர் எப்படி எரர் ஃபைண்ட் பண்ணி எப்படி அதை கரெக்ட் பண்ணுறதுன்னு. அடுத்தது பேராகிராஃப், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சப்ளிமெண்ட்ரியில் உள்ளது எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு 2 times or 3 times ரீட் பண்ணி தோணுங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் கீயும் கடைசியில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட். இதில் உள்ள எல்லா கொஸ்டின்ஸையும் நல்லா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.